அதாவது மனிதர்கள் ஏன் பல்வேறு நாடுகளுக்கு போகிறாங்க அப்படின்னா, பல்வேறு நாடுகளில் உள்ள பெண்களை அனுபவிக்க வேண்டும். அது ஒரு காரணம். அப்புறம் பல்வேறு நாடுகளில் உள்ள உணவை சுவைக்க வேண்டும். அது ஒரு காரணம். அதுபோல் பெண்களுக்கு என்ன காரணம்னா, பல்வேறு நாடுகளில் உள்ள ஆண்கள் நம்மளை அனுபவிக்கணும். அப்படிங்கிறது பெண்களுக்கான காரணம். அப்போ நீ என்ன பண்ணணும், அப்போ இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, பல்வேறு நாடுகளில் உள்ள உணவுகளை சுவைக்க வேண்டும் என்பதற்கு என்ன காரணம்? உப்பு கலந்து சமைக்கப்பட்ட விதவிதமான உணவுகள். வெளிநாடுகளில் போனீங்கன்னா அவங்க உணவுலாம் இருக்குல்ல, அவங்களும் உப்பு போட்டு தான் சமைக்கிறாங்க. ஆனால் அந்த உணவு வேற இதாக இருக்குது. அப்போ நம்மளும் உப்பு போட்டு தான் சமைக்கிறோம், நம்ம உணவு வேறையாக இருக்குது. ஆனால் அங்கேயும் ஆரஞ்சு பழம் தான், இங்கேயும் ஆரஞ்சு பழம் தான். அப்போ காய்கறி பழங்களை தான் மனிதர்கள் சாப்பிடணும், ஆரோக்கியம் தான் முக்கியம். அப்படிங்கும்போது நீ வெளிநாட்டுக்கு போக மாட்ட. உள்நாட்டிலே உனக்கு ஆரஞ்சு பழம் இங்கேயே கிடைக்குது, ஆப்பிள் பழம் இங்கேயே கிடைக்குது, திராட்சை பழம் இங்கேயும் கிடைக்குது. இங்கே கிடைக்கிற திராட்சை பழம் தான் அங்கேயும் கிடைக்க போகுது. என்ன கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்க போகுது. அப்போ திராட்சை பழத்தை சாப்பிட்றதுக்காக நீ அங்கே போக மாட்டே, இன்னொரு நாட்டுக்கு போக மாட்டே. அப்போ அந்த நாட்டில் இப்போ சைனா நாட்டுக்கு போகிற அப்படின்னா அங்கே இருக்கிற நூடுல்ஸ் சாப்பிட்ணுன்னு உனக்கு ஒரு ஆசை இருக்கும். எப்படி இருக்கும் அவங்களுடைய உணவு, எப்படி இருக்கும்? அவங்க விதவிதமாக நிறைய சாப்பிட்றாங்களே, நண்டு தவளை அது இதுன்னு சாப்பிட்றாங்களே, தவளை கறியெல்லாம் எப்படி இருக்கும், போய் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த ஆசை தான் வெவ்வேறு நாடுகளுக்கு மனிதர்கள் போவதுக்கு காரணமாக இருக்குது. அப்போ நீ ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இந்த உணவுகளை சாப்பிட்றதுனால தான் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட இது போன்ற உணவுகளை சாப்பிடுவது தான் மனிதர்களுக்கு நோய்களுக்கு காரணமாக இருக்குது. உலகத்தில் பல்வேறு வகையான உணவுகள் இருக்குது. உப்பு கலந்து சமைக்கப்பட்ட பல்வேறு வகையான உணவுகள் நோய்களுக்கு காரணமாக இருக்குது. அப்போ ஆரோக்கியம் தான் முக்கியம்னு நினைக்கும் போது நீ என்ன பண்ணுவோம்? ஆரோக்கியத்துக்கு எது வழிவகுக்கும்? பழங்கள் தான் வழிவகுக்கும், காய்கறிகள் தான் வழிவகுக்கும். உப்பு போட்டு சமைக்கக்கூடாது, பச்சையாவோ வேக வச்சோ சாப்பிடு. ஆனால் உப்பு மட்டும் சேர்த்துறாத. காய்கறிகள், பழங்கள், கீரைகள், கிழங்குகள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் இலைத்தலைகள். இதுதான் மனிதர்கள் உண்ண வேண்டிய ஆரோக்கியத்திற்கான உணவு. அப்போ இந்த உணவை சாப்பிட்றதுக்காக யாரும் வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க. இந்த உணவெல்லாம் இந்த நோய்களை தராத, ஆரோக்கியத்தை தருகிற இந்த உணவுகளை சாப்பிட, நான் இப்போ சொன்னல இந்த உணவுகளை சாப்பிட்றதுக்காக யாரும் வெளிநாட்டுக்கு போக மாட்டாங்க. ஆனால் வெளிநாட்டுக்கு ஏன் போகிறாங்க? வெளி மாநிலத்துக்கு ஏன் போகிறாங்க? அங்கே ஏதாவது உப்பு கலந்து சமைக்கப்பட்டால் அவங்களுடைய உணவு, நூடுல்ஸு அல்லது ப்ரெட்டு அல்லது பிரியாணி, மாமிசம், இது போன்ற உணவுகளை சாப்பிட்றதுக்காக வெளிநாட்டுக்கு போவாங்க. இப்போ நீ ஆனால் இந்த உணவுகள்லாம் எந்த உணவுகளுக்காக இவங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறாங்களோ, வெளியூர்களுக்கெல்லாம் வெளி மாநிலங்களுக்கெல்லாம் போகிறாங்களோ அந்த உணவுகள் நோய்களை தருவதாக இருக்கிறது. அப்போ ஆரோக்கியம் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கும்போது நீ என்ன சாப்பிடுவ? காய்கறிகள், பழங்களை தான் நீ சாப்பிடுவ. அப்போ காய்கறிகள், பழங்களை சாப்பிட்றதுக்காக நீ வெளிநாட்டுக்கு போக மாட்டே. அப்போ ஆரோக்கியம் தான் முக்கியம்னு நினச்சா நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டே. அதுபோல் பெண்ணாசையை எப்படி தவிர்க்கணும்? அன்பு தான் முக்கியம். பெண்ணின் உடம்பு பெருசு கிடையாது, பெண்ணிடமிருந்து கிடைக்கிற அந்த அன்பு தான் பெருசுன்னு நினச்சேன்னா நீ வெளியூர்களுக்கெல்லாம் போக மாட்டே. உன் மனைவிக்கு உண்மையாக இருந்து உள்ளூர்லேயே நீ இருப்ப. நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு இந்த இரண்டும் தான் முற்றுப்புள்ளி வைக்கும். ஆரோக்கியத்திற்கும் அன்புக்கும் ஆசைப்பட்டால் மட்டும்தான் உண்மை. அப்போ நீ வெளியூர் இந்த நாடோடித்தனமான வாழ்க்கைக்கு மனிதர்களுக்கு முற்றுப்புள்ளி ஏற்படும்.